யாரு? மாமா நான் தான். நீயா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா அது வந்து உங்களுக்கு காபி கொடுக்க வந்தேனா, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் உங்களுக்கு தெரியாம ஆச்சரியமா அங்கிரலான்னு பார்த்து நீங்க அதுக்குள்ள முழிச்சிட்டீங்க. நான் தொட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிட்டு நான் வந்திருக்கேன்னு, அதான் டக்குன்னு முழிச்சிட்டீங்க. ஷோ, இப்போ எதுக்கு இங்க வந்த? உங்களுக்கு காபி தரதுக்கு தான் வந்தேன். இந்தாங்க மாமா காபி குடிங்க. நான் காலையிலே முழிச்சு குளிச்சு பாலை காய்ச்சி காபி போட்டு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க மாமா குடிங்க. நான் காஃபிலாம் குடிக்கிறது இல்ல. அப்போ பால் தான் குடிப்பீங்களோ? நான் போய் பால் ஊத்தி எடுத்துட்டு வரட்டுமா? நான் பாலும் குடிக்க மாட்டேன். அப்போ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எதுவும் குடிப்பீங்களோ? எது வேணாலும் சொல்லுங்க மாமா, நான் போட்டு எடுத்துட்டு வந்து தாரேன். இங்க பாரு, நான் என்ன குடிப்பேன்னு உனக்கு தெரியாது. இங்க வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். அவங்களே போட்டு எடுத்துட்டு வந்து தருவாங்க. நீலாம் காஃபிலாம் போட வேண்டாம், சரியா? மாமா நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி சொல்றீங்க. எனக்கு வேலை செய்யறதுல ஒரு கஷ்டமும் இல்ல மாமா. உங்களுக்கு வேலை செய்யறது எனக்கு சந்தோஷம் தான். இந்தாங்க மாமா, உங்களுக்காக ஆசையா காபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிங்க மாமா, இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. வேண்டான்னு சொல்றேல்ல. குடிங்க மாமா, நல்லா இருக்கும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் போயிட்டு அத்தை மாமாக்கெல்லாம் காபி கொடுக்கேன். மாமா ரொம்ப நல்லவிய. இனி எந்த வேலையும் வாங்கக்கூடாதுன்னு பார்க்காவே. சரியான அரக்கு இருக்கா இருக்கும் போல. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், கையில தந்துட்டு போகுது. இவ கொடுத்த காஃபியெல்லாம் குடிக்கவே முடியாது. கொண்டு போய் பாத்ரூம்ல ஊத்திர வேண்டியதான். சரோஜா, நம்ம மகன் கல்யாணத்துக்கு ஒழுங்காவே ட்ரீட் வைக்கலன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டுட்டே இருக்கானுவ. அதனால நம்ம வீட்டு மாடியில இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிடட்டுமா? உங்களுக்கு வேலை இல்ல, உங்க ஃப்ரெண்டுகளுக்கு வேலை இல்ல. கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டீல, எல்லாரும் வந்து சாப்பிட்டு தானே போயிருப்பாவே. அதுக்கு ஒரு என்ன பாட்டி வேண்டி கிடக்கு பாட்டி. அது அவனுக்கு மட்டும் தனியா ஒரு ட்ரீட் கேட்டானுவ. ஓஹோ, தண்ணி அடிக்கேக்கா? இல்ல சரோஜா, அது வந்து எல்லாம் சேர்ந்துதான். என்னது எல்லாம் சேர்ந்து? சாப்பாடு சரோஜா, சாப்பாடு. இங்க பாருங்க, நம்ம ஹோட்டல்ல கூட்டி போய் எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்லுங்க. அது போதும், அவங்க வீட்டுக்கு போயிருவாவே. இந்த தண்ணி பாட்டி நீ கும்மி அடிக்க வேலை எல்லாம் வேண்டாம். ரெண்டு பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே, ஒரு தகப்பங்கிற பொறுப்பு கிடையாது. அவனுக்கு ஒரு அப்பாவா முன்மாதிரியா பேணி பார்த்தேன். பின்னால போய்கிட்டு இருக்கிய கடையாச்சு தொங்கலுக்கு போயாச்சு. வர வர எல்லா கெட்ட பழக்கமும் வந்து ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு. இல்ல சரோஜா, என் ஃப்ரெண்டுங்க தான். ஆமா, பெரிய ஃப்ரெண்டுவே. எல்லாருக்கும் என்னமோ இள வயசு சின்ன பயலுன்னு நினைப்பு. எல்லா வயசான கலடு கட்டையில உங்களுக்கு என்னக்கு பாட்டில காலையில டென்ஷன் பண்ணி இருக்காங்க சொல்லிவிட்டேன். அத்தை மாமா காலை வணக்கம். காலை வணக்கம் பூ. சந்திரக்கு காப்பி கொடுத்துட்டியா பூ? காபி கொடுத்துட்டேன். உங்களுக்கு மாமாக்கு காபி எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க காபி எடுத்துக்கிடுங்க. மாமா இந்தாங்க காபி எடுத்துக்கிடுங்க. தேங்க்ஸ்மா. அத்தை இந்தாங்க நீங்களும் காபி எடுத்துக்கிடுங்க. எதுக்குமா இதெல்லாம் போட்டு நீ செஞ்சுட்டு கிடக்கா? நம்ம வீட்ல ஏகப்பட்ட வேலை கருவி இருக்கா, வேலையை செய்ய முடியாமல. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். எங்க வீட்ல எல்லாருக்கும் நான் தான் காபி போட்டு கொடுப்பேன். ஓ அப்படியே, சரி பூ. எங்க வீட்ல மாடு இருக்குமா, பாலை கறந்து அப்படியே காபி போடுவேன். ஆனா இங்க ஃப்ரிட்ஜ்ல பாக்கெட் பால் தான் இருந்துச்சு. பாக்கெட் பால் அவ்வளவா நல்லா இருக்காது அத்தை. நம்ம வீட்ல ரெண்டு மாடு வாங்கி விடுவோமா? மாடா? அதை யார் பாக்குது? நான் பாத்துக்கிறேன் அத்தை. எனக்கு மாட்டுல பால் கறக்க தெரியும். அம்மாட்ட சொல்லி ரெண்டு மாடு பிடிச்சிட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் முக்காயி, நம்மளுக்கு வேணா 10 மாடு கூட வாங்கிக்கலாம். ஆனா நீ எப்படி அந்த மாடை பாத்துக்கிடுவ? நான் பாத்துக்கிடுவேன் அத்தை. மாடு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கிடலாம். வெளியே வாங்க வேண்டியதே இருக்காது. சுத்தமாவும் சுகாதாரமாவும் இருக்கும். சரோஜா, விட்டா நம்ம மருமக பிசினஸ் ஆரம்பிச்சிருவா போல இருக்கே. இப்படிதாங்க இருக்கணும். என் மருமவ என்னைய மாதிரியே இருக்கா. நீங்க இத்தனை வருஷமா செண்டு அடிச்சிட்டு கிடக்குறிய. ஒரு செண்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தோணுச்சா? ஆனா நம்ம மருமவள பாருங்க, வந்த உடனே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க ஐடியா தாரா. ஆமாலா சரோஜா, இது ரொம்ப நல்லா இருக்கே. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வேண்டாங்க, கொஞ்ச நாள் போட்ட. மூக்காய் இப்பதானே வந்திருக்கா. மூக்காய்மா வந்த மறுநாளே பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. நல்ல விஷயம் தான். கொஞ்ச நாள் போட்ட. நீனும் சந்துருவோம், வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்து அதுக்கு வர பாத்துக்கிடுவோம். அத்தை ரெண்டு மாடு மட்டும் வாங்கி விடுவோமே. வீட்டுக்கு தேவையானது முதல்ல நம்ம எடுத்துக்கிடலாம். அதுக்கு பிறகு பிசினஸ் பண்ணலாம். சரிம்மா மூக்காய், நீ ஆசைப்பட்டு கேட்டுட்டா. வீட்டுக்கு வந்த மருமவ ஆசைப்பட்டு கேட்டதை செய்யாம இருக்க முடியுமா? உனக்கு 2 மாடு தானே வேணும், 4 மாடே பிடிச்சிட்டு வர சொல்லியே. சரிதா, நானே பாத்துக்கிட்டேன். அப்புறம் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். என்னது பூ?
சரோஜா, நம்ம ஹோட்டலுக்கும் எல்லாமே வெளியே தானே வாங்குறோம். நம்மளே மாடு வளர்த்து பால் கறந்தா நம்மளுக்கு ஹோட்டலுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்ல. ஆமாங்க, ஹோட்டலுக்கு நிறைய நெய் வெண்ணெல்லாம் தேவைதான் படுது. தயிர் எக்கச்சக்கமா தேவைப்படுது. மூக்காயோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்த உடனே எவ்வளவு அழகான பிசினஸ் ஐடியா கொடுத்துட்டே மருமவா. சரி சரி, அவ ஆசைப்பட்டபடி முதல்ல ஒரு 4 மாடை வாங்கி விடுவோம். அதை மேய்க்க ஆளும் அவளே ஏற்பாடு பண்ணிட்டா. என்ன நம்மளுக்கு என்ன கவலை? ஆமா சரோஜா. யாரு உள்ள வாங்க. நீங்களா? என்ன என்ன விஷயமா மறுபடியும் வந்திருக்கீங்க? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, மறு வீட்டுக்குலாம் அனுப்பி வைக்க முடியாதுன்னு. மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க எத்தனை தடவை வந்து கேட்டாலும் 2 மாசத்துக்கு இடையில மறு வீட்டுக்குலாம் அனுப்பி வைக்க முடியாது. 2 மாசம் கழிச்சு வந்து கேளுங்க. என் மகன் ஃப்ரீயா இருந்தா வருவான். நாங்க அதுக்காக ஒண்ணும் வரல. வேற எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க மகளை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? கட்டி கொடுத்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி ஓயாமலே பாக்குறதுக்கு வருவாவே. பிறகு எப்படி அந்த பிள்ளை இங்க இருக்கிறதுக்கு விரும்பும்? உங்க வீட்டுக்கு வரதுக்கு ஆசைப்படும். பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டா புதுச வீட்டுல தான் இருக்கணும் நீங்க ஆசைப்படணும். இப்படி வந்து வந்து பார்த்து அங்க இழுக்கலான்னு ஆசைப்படக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அதுக்கெல்லாம் வரல. என் பிள்ளை தான் உங்க வீட்டுல சமைக்கிறாளாமா? எப்படியா? ஆமா, அவதான் சமைக்க. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நான் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு முன்னால என்ன சொன்னேன்? எங்க வீட்டுல 1000 வேலைக்காரங்க இருக்காங்க, அது மாதிரி வேலைக்காரங்க வச்சுக்கிடுங்கன்னு தானே சொன்னேன். என் வீட்டுல என் மக சொடுக்கு போட்டா 10 பேர் என்னன்னு வந்து கேட்பாங்க. சாப்பாடு வேணும்னு கேட்டாலே போதும். என் மகளுக்கு முன்னாடி விதவிதமான சாப்பாடு வந்து இருக்கும். பரிமாறதுக்கு 10 பேர் நிப்பாங்க. நீங்க என்னடானா ஒரு ஆள் கூட வீட்டுல வேலைக்கு வைக்கல. என் மகளை சமைக்க வச்சு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்ப அதுக்கு என்ன? என்னது அதுக்கு என்னவா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் நடத்துவேன்னு பொண்ணு கேட்டீங்களோ? என்னமோ உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டியே. இப்போ உங்க நடவடிக்கை பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்படியா? வேற மாதிரி இருக்கு. பொண்ணு கட்டி தரதுக்கு முன்னாடி சில பேரோட நடவடிக்கை வேற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க என்ன அதெல்லாம் கேட்டுட்டா இருந்தோம்? நாங்களும் நிறைய அவமானங்கள் பட்டிருக்கோம். யார் உங்களை அவமானப்படுத்தினா? என்ன கதை விடுறிய? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்களா? நான் முடிச்சுலாம் போடல, நடந்ததுதான் சொல்றேன். எத்தனை வாட்டி உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். உட்காருன்னு தான் சொல்லியிருக்கீங்களா, இல்லன்னா ஏதாவது சாப்பிட்றியான்னு தான் கேட்டிருக்கீங்களா? ஓஹோ, அதனால தான் எங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களோ? நான் எங்கேயாவது அவசர வேலைக்கு கிளம்பிட்டு இருந்திருப்பேன். நான் எப்பவுமே பிஸியா இருக்க ஆளு. நீங்க வரலாமான்னு கேட்காமலே வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. வாங்கன்னு நான் கூப்பிட்டு உங்களை மரியாதை எல்லாமே எனக்காக நடத்திருந்தா சொல்லுங்க. அதுக்காகலாம் என் பிள்ளைய பழி வாங்குவீங்களோ? நாங்க பழிலாம் வாங்கல. எங்க வீட்டு மருமகளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல சமைக்க தெரியணும். நாளை பின்ன வேலைக்காரி லீவ் போட்டானா இவ என்ன செய்வா? சமைக்க தெரியாதுன்னு முழிச்சிட்டு நிப்பாளோ? நீங்க தான் உங்க மகளுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. ஒரு காபி டீ கூட போட சொல்லி கொடுக்கல. என் வீட்ல எல்லாம் அப்படிலாம் இருக்க கூடாது. எங்க வீட்டு மருமகளுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியணும். நான் கூட தான் இத்தனை வருஷமா இந்த வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் வீட்ல வேலைக்காரி வச்சிருக்கு. அதனால உங்க மகளும் எல்லா வேலையும் செஞ்சு பழகட்டும். ஒரு 50-60 வயசுல வீட்ல வேலைக்காரி வச்சா போதும். அதான் கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, வேலை செய்யட்டும். அப்போ நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் மக தான் உங்க வீட்டுக்கு சமையல்காரியோ? சமையல்காரி மட்டும் இல்ல, வீட்டு வேலை செய்யறவளையும் வேலையை விட்டு சீக்கிரமா நிறுத்த போறேன். அந்த வேலையும் உங்க மக தான் செய்ய போற. துணிமணி எல்லாம் அவ தான் துவைக்கணும். வீடு வாசல்லாம் கூட்டி பெருக்கி துடைக்கணும். நான் சொடுக்கு போட்டா எனக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். சே, நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி இருப்பீன்னு தெரிஞ்சிருந்தா என் பிள்ளைய உங்க வீட்டுக்கு கட்டி தந்திருக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவோ சொன்னாவே என்கிட்ட அந்த வீட்டுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க வேண்டாம்னு என் புருஷன் கூட சொன்னாரு. நான் தான் உங்க நடிப்பை பார்த்துட்டு ஏமாந்துட்டேன். இங்க பாருங்க, நாங்க என்ன அவளை கொடுமையா படுத்தியோம்? அடிச்சோமா இல்ல ஏசனோமா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய தெரியணும். செய்ய தெரியாம இருக்கிறது தான் தப்பு. நீங்க வளர்த்த வளர்ப்பு தான் தப்பு. ஏன் மருமவளை எல்லா வேலையும் செய்ய சொல்லிய அவ்வளவுதான். இதுல நான் அவளை கொடுமையும் படுத்தல, வேதனையும் படுத்தல. வீட்டு வேலை செய்ய சொல்றதெல்லாம் ஒரு தப்பு. நல்லா இருக்கே உங்க நியாயம். இங்க பாருங்கம்மா, நீங்க பேசுறதே சரியில்லை. எங்க பிள்ளைய நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி தானே கேட்டிட்டு வந்தீங்க. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இப்பயே நாங்க நல்லா தான் பாத்துக்கிடியோம். அவளை என்ன நாங்க பட்னி போட்டோமா இல்லன்னா அடிச்சு துன்புறுத்தணுமா? வேணும்னா அவளை கூப்பிட்டு கேளுங்க. மனசு காயப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட நாங்க பேசுனது கிடையாது. வீட்டு வேலை செய்ய சொல்றதெல்லாம் தப்பாயிருமா? நீங்க அவளுக்கு எதுவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கல. நான் சொல்லி கொடுக்கேன், இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. அப்பா அம்மா வாங்க, உட்காருங்கம்மா. உட்காருங்கப்பா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியோ? இதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புனானோ? வேலை செய்ய சொல்லி சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த வீட்டுல நீ தான் காப்பி போட்டுட்டு இருந்தியோ? இதைய சொன்ன நீ வேலை செய்வியோ?
நீ என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா இல்ல வேலைக்காரியா? அம்மா அது வந்து வேலைக்காரங்க லீவ் போட்டுட்டாங்கம்மா. சமைக்கிறது அவ்வளோ பெரிய தப்பு இல்லைல்ல. இங்க பார் ஜெனி, இதுக்கு மேல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேலைக்காரங்க இல்லைன்னா சமையல்காரங்களை நான் அங்க இருந்து அனுப்பிவிடி. சம்பளமா உனக்காக நானே கொடுக்கறேன். நீ எந்த வேலையும் இந்த வீட்டுல செய்யக்கூடாது. நல்லா இருக்கே கதை. எங்க வீட்டு மருமகள நாங்க வேலை செய்ய வைப்போம். எந்த வேலைக்காரங்களையும் எங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாது. என் வீட்டு மருமக தான் என் வீட்டுல வேலை பாப்பா. ஏய் ஜெனி. என்னங்க அத்தை? என்ன வேலை செய்ய மாட்டியோ? நீ என்ன பெரிய மகாராணியா? அப்படிலாம் இல்ல அத்தை, நான் வேலை செய்யறேன். அம்மா, உங்க மகன் எப்பதான் வெளிநாட்டுக்கு போவாரு? வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்களா? என்ன எதுக்கு வீட்டுல வச்சிருக்கிய? அங்க போனாலும் அது என் மகன் நிம்மதியா இருப்பா, உங்க தொல்லை இல்லாம. சீக்கிரமா அனுப்பி விடுங்க, இல்லன்னா சொல்லுங்க, நானே அனுப்பி விடுறேன். எதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்? எனக்கு இருக்கிறது ஒரு மகன் ஒரு மகை. ரெண்டு பிள்ளைகளும் என் கண் பார்வையில இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எதுக்கு அவிய வெளிநாட்டுக்கு போகணும்? உள்நாட்டுல தான் இருப்பாவ. இங்க உள்ள பிசினஸ் என் மகன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இனியும் அவன் தான் பாப்பான். வெளிநாட்டுக்குள்ள யாரும் போவே இல்லை. என்னது, வெளிநாட்டுக்கு போகலையா? இதுவும் என்கிட்ட போய் தான் சொன்னீங்களா? அது அப்ப போலான்னு நினைச்சிருந்து. ஆனா அதுக்கு பிறகு என் மகனுக்கு போக இஷ்டம் இல்ல. அப்பா அம்மா அவங்க ஒத்தையில போட்டுட்டு அங்க போய் இருக்கிறதுக்கு என் மகனுக்கு பிடிக்கல. அதனால உங்க கூட இருந்து இங்க இருக்க பிசினஸே பாத்துக்கிறியேன்னு சொல்லிட்டான். நல்லா இருக்கு உங்க கதை. இதுலயும் எங்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க. உங்களுக்கு வெளிநாட்டுல பிசினஸே கிடையாது, அப்படிதானே? அதெல்லாம் இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதி. என் மகன் தாங்க போக இஷ்டம் இல்ல, இங்கே இருக்க போறேன்னு சொல்லிட்டான். அவன் இஷ்டத்துக்கு நானும் விட்டுட்டேன். சும்மா இதுல எல்லாம் நீங்க மூக்க நுழைக்காதங்க. என் மகன் விருப்பம் என்னமோ அதுபடிதான் அவன் நடப்பான். உங்க விருப்பத்துக்குலாம் அவன் நடக்க முடியாது. எங்களை ஏமாத்தி எங்க பிள்ளைய உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லா பேசுறீ நீங்க. இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிய. அம்மா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. கேளுங்க, ஒரு கஷ்டமும் இல்ல அவளுக்கு. எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது கஷ்டம் எது சந்தோஷம். நீ என் வீட்டுல நான் ஒரு வேலை கூட செய்ய விட்டது கிடையாது. படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து சமையல் பண்ணி விட்டுருக்கீங்க நீங்க. இதெல்லாம் நாங்க மேல படிக்க வைப்போன்னு கதை வேற விட்டுருக்கிய. எல்லாத்துலயும் பொய் சொல்லியிருக்கிய. எதுவும் நாங்க பொய்யெல்லாம் சொல்லலை. இப்ப கூட அவளுக்கு விருப்பம் இருந்தா படிக்கட்டும். ஆனா வீட்ல சமையல் அவ தான் செய்யணும். சமைச்சு வச்சுட்டு அவ போய் படிக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஜெனி, வீட்ல சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் படி. இல்லத்த, வேண்டாம். ஏ ஜெனி, முழு நேரம் சமையல்காரியா இல்லன்னு பாக்குறியோ? இல்லம்மா. இங்க பார் ஜெனி, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். சீக்கிரமா நான் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீட்டுல நீனும் உன் புருஷனை மட்டும் போய் இருங்க. ஆமா இருப்பாவ. என் மகன் எங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டா. நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, என் மகாட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பார் ஜெனி, அம்மா வீடு வாங்கி தரேன், நீனும் உன் புருஷனை மட்டும் போய் இருங்க. நான் வேலைக்காரங்களை அனுப்பிவிடி. சரிம்மா. என்னது சரியா? நாங்க போயிட்டு வரோம் ஜெனி. சரிம்மா. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அம்மா சொல்லியதுக்குல சரின்னு சொல்லியா? அப்போ என் மகனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்துன கூட்டிட்டு போறான்னு பாக்குறியா? உங்க அம்மா ஐடியா தந்துட்டு போறாங்களா? ஐடியா நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைய பெத்து வளர்ப்போம், நீங்க இஷ்டத்துக்கு தனி கொடுத்துன கூட்டிட்டு போவீங்களா? இல்லத்த, அம்மா வீடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆமா, பெரிய வீடு, ஊர்ல இல்லாத வீடு. அப்படியே அரண்மனை வாங்கி தந்துருவாங்க. இதுவும் வீடுதான். இல்லத்த, அம்மாதான். வாய மூடு. நீ கூப்பிட்டோனே என் மகன் வந்துருவான்னு நினைச்சியா? எங்களை விட்டுட்டு ஒரு நாள் அவன் வரமாட்டான். வேணும்னா நீ மட்டும் தான் அந்த வீட்டுல போய் தனியா ஒத்த குரங்கு மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். என் மகனும் வரமாட்டான், நாங்களும் வரமாட்டோம். ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டேன். போ, போய் வேலையை பாரு. தனி கொடுத்தனும் வரவள, தனி கொடுத்தனும். அப்படி சொல்லலத்த. வேற எப்படி இது? புது வீடு வாங்கி தரேன், நீ உன் புருஷனை வந்து இருங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க அம்மைக்கு பேச தெரியல, உனக்கும் பேச தெரியல. போவல, போய் வேலையை பாரு. சரித்த. எவ்வளவு தைரியம்